கோழிப்பண்ணை வணிகத் திட்டம் என்பது கோழி வளர்ப்பு தொழிலை லாபகரமாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான ஆவணமாகும். தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொடங்க விரும்பும் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். திட்டத்தின் சுருக்கம். உங்கள் கோழிப்பண்ணை வணிகத்தின் முக்கிய நோக்கம் நீங்கள் வளர்க்கும் கோழி வகை, எதிர்பார்க்கப்படும் உற்பத்தி மற்றும் வருவாய் போன்றவற்றை சுருக்கமாக குறிப்பிட வேண்டும். வணிகத்தின் விளக்கத்தில் நீங்கள் என்ன வகையான கோழிகளை வளர்க்கப் போகிறீர்கள், பண்ணையின் அளவு என்ன வளர்ப்பு முறையை பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். கறிக்கோழிகள் விரைவான வளர்ச்சி மற்றும் அதிக இறைச்சி உற்பத்திக்கு ஏற்றவை, அதே சமயம் முட்டைக்கோழிகள் முட்டை உற்பத்திக்கு ஏற்றவை. நாட்டுக்கோழிகள் சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்காக அதிக தேவை உள்ளவை. 250 நாட்டுக்கோழிகளுக்கு குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் தேவை. சந்தை ஆய்வில் உங்கள் பகுதியில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் தேவை, போட்டியில் உள்ள மற்ற பண்ணைகள், இலக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் விலை நிர்ணயம் போன்ற விவரங்களை குறிப்பிட வேண்டும். மேலாண்மை மற்றும் அமைப்பு பிரிவில் பண்ணையை நிர்வகிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார்கள், உரிமையாளரின் விவரம், தேவையான சட்டப்பூர்வ அனுமதிகள் மற்றும் உரிமங்கள் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும். செயல்பாட்டு திட்டத்தில் பண்ணை அமைவிடம், கொட்டகை கட்டுமானம், கோழி குஞ்சு கொள்முதல், தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்குதல், சுகாதார மேலாண்மை, கழிவுகளை அப்புறப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் போன்ற விவரங்கள் அடங்கும். நிதி திட்டத்தில் ஆரம்ப முதலீடு, செயல்பாட்டு செலவுகள், எதிர்பார்க்கப்படும் வருவாய், லாப கணிப்பு, திரும்பப் பெறும் காலம், கடன் மற்றும் மானியங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கும். தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை அமைக்க அரசு பல்வேறு மானியங்களையும் கடன் திட்டங்களையும் வழங்குகிறது. இது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் அல்லது அரசு கால்நடை மருத்துவரை அணுகவும்.